தேங்க் யூ ஸோ மச் சார். இப்போ வந்து நிறைய மில்லட் பேஸ்டு மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மார்க்கெட்ல வராங்க. நான் நிறைய உமன் ஆண்டர்பிரினர்ஸ் பார்த்தா மில்லட் பேஸ்ட் அப்படின்னு பண்றாங்க. ஸோ மில்லட்டோட மார்க்கெட் அப்போ காம்படிட்டர்ஸ் வந்து மில்லட்ஸுக்கு வந்து பேசிக்காவே நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்க வந்து அதை எப்படி இன்னோவேட்டிவா இன்னும் மார்க்கெட்ல கொண்டு போய் சேர்க்கலாம் சார்? நம்ம பாரம்பரிய உணவு வகைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அதை வந்து நிறைய இடங்கள்ல வந்து நம்ம அதை லூஸ் பண்ணி வந்திருக்கோம். பாரம்பரிய உணவுகள்ல அதை எல்லாமே நம்ம இந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெண்டிங் ஃபுட்டோட நம்ம வந்து அதை மிங்கிள் பண்ணி கொண்டு வரணும். நிறைய இப்போ ஆனால் பாரம்பரிய வகையான அரிசிகளுக்கு எதுவுமே வந்து சுவை கிடையாது. இந்த சுவை இல்லாத பொருள்லாம் வந்து நிறைய வந்து நமக்கு வந்து தரமாகவும் இருந்தது, நம்மளுடைய உடலுக்கு வந்து ஏற்றதாகவும் இருந்தது. அதுதான் மெயினாக நம்ம பாரம்பரிய அரிசி. இன்னைக்கு மில்லட் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா நிறைய விஷயம், நிறைய கிட்டத்தட்ட ஒரு 216 மில்லட் வகைகள் இருக்கு இந்த பாரம்பரிய அரிசி வகைகள்ல. அந்த பாரம்பரிய அரிசி வகைகளுக்கு எதுக்குமே சுவை கிடையாது. அதனால நாங்க அதை வந்து கலரும் வந்து ஒரு ஒரு பொருளோட ஒரு பொருள் மேக்ஸிமம் ஆகாது. இவங்க சுவை ஊட்டிகளை அதுக்கு வந்து கொடுக்காம அந்த பாரம்பரிய அரிசிகள் என்ன சுவையை கொடுக்குதோ அந்த சுவையிலே வந்து நம்ம அந்த பொருளை தயாரிக்க ஆரம்பிச்சோம்னா அது மக்கள் மத்தியில் நல்லா ரீச் ஆகும். இப்போ ஒரு ராகி அப்படின்னா ராகிக்கு வந்து எந்த சுவையுமே கிடையாது. அதே மாதிரி ராகி வந்து நீங்க எந்த ஒரு கோதுமை கூடயோ இல்ல மைதா கூடயோ இல்ல வேற எந்த ஒரு பொருள் கூட சேர்த்தாலும் அது தனிமையா தன்னுடைய நிறத்தை காமிச்சு கொண்டே இருக்கும். அதுதான் ராகி. அப்போ நீங்க அந்த அந்த இதெல்லாம் மாத்தாம அப்படியே உண்மையாவே அதை கொண்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம். So what technology you use to maintain shelf life of your products? ம். இது வந்து எப்படின்னா, டிரான்ஸ்போர்ட்டே இல்லாத காலத்துல வந்து நகரம் விட்டு நகரம் சென்றவர்கள் நம்ம. அப்போ வந்து இந்த பித்தளை தூக்கு சட்டின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அடுக்கு பாத்திரம். அந்த அடுக்கு பாத்திரத்துல என்ன ப்ரிசர்வேட்டிவ் இருந்ததோ அந்த ப்ரிசர்வேட்டிவ் தான் நம்ம இப்போ யூஸ் பண்றோம். சரிங்களா? ப்ரிசர்வேட்டிவ்ஸ்ன்னு சொல்லி நம்ம எதுவுமே கொண்டு வரல. நம்ம சமைத்த முறைகளும், நம்ம பாரம்பரியமா சமைத்த முறைகள் தான் வந்து அந்த உணவுகளை கெடாம நம்ம வந்து நகரம் விட்டு நகரம் வந்து 6 நாள் 7 நாள் கடந்து செல்லும்போது அந்த அடுக்கு பாத்திரத்தை வச்சு நம்ம அந்த பித்தளை பாத்திரத்துல கொண்டு போனோம். அதை என்ன சேஃபா கொண்டு போகணுமோ அந்த பேக்கிங் மெத்தடை நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். அந்த உணவு சமைக்கிற முறையும் நம்ம மெத்தடை ஃபாலோ பண்றோம். அதுதான் வந்து நம்ம ப்ரெசர்வேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய உப்பும் ப்ரெசர்வேட்டிவ் தான், சர்க்கரையும் ப்ரெசர்வேட்டிவ் தான். ஆனா அதை எந்த விகிதத்துல சேர்க்கிறோம் உணவோட அப்படிங்கிறத வச்சுதான் வந்து அந்த பொருள் வந்து கெடாம இருக்குது. சார் கிளவுட் கிச்சனுக்கு மார்க்கெட் இருக்கா சார்? இருக்கு மேடம். கிளவுட் கிச்சனுக்கு மார்க்கெட் இருக்கு. அதான் இப்பதான் நம்ம நம்ம ஃபாஸ்ட் லைஃப்ல போயிட்டு இருக்கோம். ஃபாஸ்ட் லைஃப்ல போயிட்டு இருக்கும்போது, ஏன்னா இப்ப பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸை விட வந்து இப்போ கிளவுட் கிச்சன்ஸ் வந்து நல்ல ஃபாஸ்டா மூவ் ஆகுது. நிறைய பிசினஸையும் க்ரோத் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க இப்போ. ஏன்னா ஒரு 10x10 ஸ்பேஸ் இருந்தா போதும் அப்படிங்கும்போது கிளவுட் கிச்சன்ஸ் வந்து இப்போ நிறைய பண்ணலாம். நீ வரக்கூடிய காலங்களில் வந்து கிளவுட் கிச்சன்ல வந்து பெரிய பிசினஸ் இருக்கு. அதனால நம்ம தாராளமா. ஆனா அந்த கிளவுட் கிச்சன்ஸ்ல வந்து நம்ம கொடுக்கக்கூடிய பொருள் வந்து என்னவா இருக்கணுங்கிறத வந்து நம்ம முடிவு பண்ணிக்கணும். எல்லாரும் கொடுக்கறதையும் நம்ம கொடுத்தோம்னா நம்ம அந்த நம்மளுடைய தனித்துவம் தெரியாது. அதனால நம்ம அந்த கிளவுட் கிச்சன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அங்க என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு கிளியர் சார்ட்டை நம்ம வந்து எடுத்துக்கணும். அந்த பொருள் வந்து மற்றவங்கல இருந்து நம்ம கொஞ்சம் வித்தியாசமா சமைக்க ஆரம்பிக்கணும். அப்படிங்கும்போது நம்மளுடைய கிளவுட் கிச்சனுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ரிப்பீட்டடா வர ஆரம்பிப்பாங்க. அந்த டேஸ்ட்டும் வந்து நம்ம கரெக்டா கொடுத்தோம்னா கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிப்பாங்க. உங்களோட காம்படிட்டர்ஸ் கிட்ட இருந்து நீங்க என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க சார்? பிசினஸ்ல காம்படிட்டர்ஸ்ங்கிறத விட நண்பர்கள் தான் மேடம் நிறைய இருக்காங்க. காம்படிட்டர்ஸ்ல நம்ம லேர்ன் பண்றது வந்து கஷ்டமான விஷயம். ஆனா நண்பர்கள் தான் நிறைய சொல்லி தருவாங்க. யாரையுமே காம்படிட்டர்ஸா எடுத்துக்கல, எல்லாருமே என்னுடைய நண்பர்களா எடுத்துக்க. எனக்கு நிறைய பிராண்ட்ஸ் நம்ம கூட வந்து பிசினஸ்ல வந்து இருக்காங்க. அவங்க எல்லாருமே என்னுடைய நண்பர்களா தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம நண்பர்கள் தான் வந்து நிறைய விஷயங்களை நம்ம தப்பு பண்ணாலும் நல்லதே பண்ணாலும் அவங்க தான் வந்து அதை சொல்லி தருவாங்க. அதனால நான் எல்லாத்தையுமே நண்பர்களாவே எடுத்திருக்கிறேன். அவங்க வந்து நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு பொருள்ல இருந்தும் ஒவ்வொரு விஷயத்த நம்ம கத்துருக்குறோம். நம்மளோட காம்படிட்டர்ஸ் கம்பெனி நண்பர்கள் கம்பெனில இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கோம், சொல்லி கொடுத்துருக்குறாங்க. யாருமே வந்து என்னுடைய பிராண்ட் உங்க பிராண்ட் அப்படிங்கிறதுல இல்லை, நம்ம அந்த பொருளை வந்து தரமா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்துல நிறைய பேர் எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர் எப்படி கிடைச்சாங்க? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்க கான்ஃபிடன்ஸை எப்படி சேஞ்ச் பண்ணுச்சு சார்? என்னுடைய ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்து இந்த ரியல் பிராண்டோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்து கும்பகோணம்ல இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். நாங்கள் வந்து ஒரு சர்வீஸ்க்காக மார்க்கெட்டிங்காக எங்களுடைய காரில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ பின்னாடி காரில் வந்து
ரியல் பிராண்ட் கம்மிங் ஜூன் அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தோம். அது ஒரு ஹோட்டலில் கும்பகோணத்தில் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ வந்து அவர் அதை பார்த்துட்டு அந்த காரை பார்த்துட்டு, சார் ரியல் பிராண்டுன்னு போட்டிருக்கீங்க, என்ன கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ வந்து 2009ல் நவம்பர் மாதம், அந்த மாதம் வந்து அவரை சாப்பிட்டோமோ, அவர் இங்கே சாப்பிட்டு வந்து பார்த்து பேசினார். பேசுகிறப்ப இந்த மாதிரி நாங்கள் ஒரு பிராண்ட் கொண்டு வரோம் சார், இந்த ப்ராடக்ட்லாம் கொண்டு வரும்போது, சார் நான் வந்து இங்கே கும்பகோணம் ஏன் நான் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் தான் என்னுடைய முதல் கஸ்டமர். இன்னைக்கு வரைக்கும் அவர் கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷமா அவர் வந்து என்னுடைய முதல் கஸ்டமராகவே வருஷம் ஃபர்ஸ்ட் பில் அவருக்கு தான் பண்றோம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லி மூமெண்ட். என்னுடைய எல்லா ப்ராடக்ட்டுமே அவர் வந்து எங்க கும்பகோணம்ல சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. சூப்பர் சார், அமேசிங். ஒரு 13 இயர்ஸா ஒருத்தவங்களை வந்து நம்ம கஸ்டமர் இது பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த கஸ்டமருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து பியாண்ட் வேர்ட்ஸ். ரொம்ப நல்லா இருக்கு சார், தேங்க்யூ. உங்களோட நெக்ஸ்ட் பிக் கோல் என்ன சார்? நெக்ஸ்ட் பிக் கோல் வந்து இந்த ரியல் பிராண்ட்ல வந்து ஒரு 150 ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோல் மேடம். 2027க்குள்ள வந்து ஒரு 150 ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த ரியல் ப்ராடக்ட்ல இருக்கணும். இந்த ரியல் பிராண்ட் நேம்ல வந்து ஒரு 150 ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒன்லி ஃபுட் சம்பந்தமா, வீட்டில் காலையில எழுந்திரிச்சு சமைக்கிறதுல இருந்து நைட்டு சமைக்கிறது, டின்னராகவும் மீல்ஸும் எல்லாமே வந்து ஒரு 150 ப்ராடக்ட் ஃபுட் ஐட்டம்ஸ்லேயே கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து 2027க்குள்ள எங்களுடைய எய்மா இருக்கு. அதோட இன்னொரு இதுன்னா ரியல் பாயிண்ட் அப்படின்னு ஒரு ஸ்டோர்ஸ் வந்து ஓபன் பண்ணணும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் ஒவ்வொரு ஸ்டோர்ஸ் ஓபன் பண்ணணும். அங்க வந்து இந்த 150 பொருளும் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய எய்மா இருக்கு. ஹோம்மேட் பேக்கிங், ப்ரௌனி, குக்கீஸ், இந்த பையெல்லாம் பண்றாங்க. அதுல ஷாப் இல்லாம வீட்ல இருந்தே பண்ணிட்டு இருக்காங்க சார். அப்படி நிறைய பீப்புள் இப்படி பண்றவங்க எப்படி நிறைய பீப்புள் ரீச் பண்றது? இந்த மாதிரி வீட்ல இருந்தே பண்றவங்களுக்கு எப்படி கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வீட்ல இருந்து பண்ணக்கூடிய கஸ்டமருக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வந்து யாரையெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்கள பத்தி அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருக்கணும். இவங்க நமக்கு வேணுங்கிறவங்க, வேண்டாதவங்க அப்படிங்கிறதெல்லாம் தள்ளி வச்சுட்டு, நம்ம வந்து அவங்க அவங்க கிட்ட நம்மள பத்தி அடிக்கடி நம்ம அவங்க ஒரு 10 தடவ ஒரு நாளைக்கு மீட் பண்ணாலும் 10 தடவ நம்ம இத சம்மந்தமாவே பேசும்போது, அவங்க வந்து இத ஒரு விஷயமா வந்து அடுத்த ஆள்ட்ட எடுத்துட்டு போவாங்க. இதுதான் இந்த ரெஃபரன்ஸ்ல தான் வந்து நம்ம வீட்ல வச்சு செய்யக்கூடிய உணவுகள் வந்து நமக்கு வந்து ட்ரெண்டிங்கா மாறக்கூடும். ஒண்ணு அப்புறம் WhatsAppல ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, Instagramல ரீல்ஸ் போடுறாங்க. இதெல்லாமே இப்ப இந்த காலத்துல. அத விட இந்த காஸ்மிக் பேசுற மாரி இந்த விஷயத்த நம்ம பண்ணக்கூடிய விஷயத்த வந்து அடிக்கடி நம்ம பார்க்குறவங்க யாரையெல்லாம் பார்க்குறோமோ, அவங்க கிட்டலாம் வந்து நான் வந்து இது பண்றேன். இப்படி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இப்படி இது நல்லா வந்துச்சு. நான் இன்னைக்கு ப்ரௌனி பண்ணேன். இவ்வளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. ரொம்ப சுவையா இருந்துச்சு. என் பொண்ணு சாப்பிட்டு பார்த்துட்டு, "அம்மா நான் கடையில வாங்குற ப்ரௌனிய விட இந்த ப்ரௌனி சூப்பரா இருக்கும்மா. நீ நல்லா சமைக்கிறம்மா." அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டே அவங்கள பத்தி எவ்வளோ தடவ எக்ஸ்போஸ் பண்ணி கொண்டு போறாங்களோ, அப்போ அப்படிங்கும்போது அவங்களுடைய பிசினஸ் வந்து அது ஒரு நல்ல குவாலிட்டியான பிசினஸா அங்க மாற ஆரம்பிக்கும். ரெஃபரன்ஸ்ல தான் வந்து நம்ம இத கொண்டு போணும். அதுதான் வீட்ல வச்சு பிசினஸ் பண்ணும்போது கொண்டு போணும். என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் டூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிஎன்ஐல சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் டயர், செகண்ட் டயர், தேர்ட் டயர்னு சொல்லுவாங்க எங்க பிஎன்ஐ குரூப்ல. அந்த மாதிரி வந்து முதல்ல நம்ம பார்க்குறவங்க எல்லாத்திட்டையுமே வந்து திரும்ப திரும்ப அவரை நம்ம அடிக்கடி ஒரு வாரத்தை ஒரு 3 தடவை சந்திச்சாலும் சந்திக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு கேப்ல நான் இன்னைக்கு இதை சமைச்சேன், இது நல்லா இருந்துச்சு, அதை சமைச்சேன், இது நல்லா இருந்துச்சு, நான் இதை பிசினஸா கொண்டு போறேன் அப்படின்னு திரும்ப திரும்ப அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க நல்லா சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணும். சார், மார்க்கெட்டிங்ல எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்? அதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லுங்க சார்ன்னு கேட்டிருக்காங்க. பட் மார்க்கெட்டிங்ல வந்து என்னன்னா பிரைஸ் தான் மெயினா வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமா வரும். நம்ம நம்ம ஒரு பிராண்டை கொண்டு போறோம்னா அவங்க ஆல்ரெடி ஒரு பிராண்ட் சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பிராண்டை விட நம்ம பிராண்ட் வந்து ரேட் அதிகம் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. அப்புறம் குவாலிட்டி இஷ்யூ சொல்லுவாங்க. குவாலிட்டி இஷ்யூ நம்ம சரி பண்ணிடலாம். அந்த பிரைஸ் இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா நம்ம திரும்ப திரும்ப எனக்கு வந்து இந்த பொருள் வந்து இந்த விலைக்கு கம்மியாவே கிடைக்குது அப்படிங்கிறத வந்து மாத்தி அந்த அந்த கொஸ்டின்ஸ் வந்து திரும்ப திரும்ப ரைஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னா நம்ம பொருள் வந்து தரமா மக்கள் கையில கொண்டு போய் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கஸ்டமர் நம்ம பொருளை திரும்ப எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த பிரைஸுங்கிற இது வந்து நின்றும். உங்களுக்கு நீங்க கொடுக்குற குவாலிட்டியான பொருள் நம்ம கஸ்டமருக்கு ரிப்பீட்டட் சேல்ஸ். இப்ப நான் கடையில வந்து நிறைய சப்பாத்திகள் இருந்தாலும் கஸ்டமர் வந்து ரியல் சப்பாத்தி அப்படின்னு சொல்லி அந்த ரீட்டைலர்கிட்ட கேட்டார் அப்படின்னா அவர் பிரைஸை பத்தி யோசிக்கவே மாட்டார். அப்ப நீங்க ஒரு கன்சியூமர் வந்து அந்த பிராண்டை வந்து கேட்டு வாங்கணும். கேட்டு வாங்குற வரைக்கும் அந்த பொருளுக்கு நீங்க எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்களோ அப்போ அந்த பிராண்டை வந்து நீங்க சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிடலாம். அதுக்கப்புறம் நீங்க வைக்கிற விலையில அந்த பொருள் சேல்ஸ் ஆகும். அது வரைக்கும் நீங்க வந்து அந்த பிரைசிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மார்க்கெட்டிங் நீங்க அடிக்கடி சந்திச்சுட்டே இருக்க வேண்டியிருக்கும். உங்களுடைய பொருள் குவாலிட்டியா போய் சேர்ந்து கன்சியூமர் உங்க பொருளை கேட்டு வாங்குற வரைக்கும் நீங்க மார்க்கெட்டிங்ல ஸ்ட்ரகிள் சந்திச்சுட்டே இருக்காது. நீங்க ஃபோக்கஸ் பண்ணின டாப் 3 ஆக்ஷன்ஸ் ஃபார் பிராண்டிங் என்னென்னங்க சார்? ஃபர்ஸ்ட் ரெஃபரல் நாங்க பண்ணிட்டே இருந்தோம் மேடம். நாங்க பார்க்குற எல்லாத்துக்குமே வந்து எங்களுடைய பிராண்டை எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருந்தோம். ரெண்டாவது
நிறைய வந்து ஸ்கூல்ல வந்து கொடுப்போம். கொண்டு போய் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி இந்த பிராண்ட்ல சப்பாத்தி நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து ஸ்கூல்ஸ்ல வந்து குழந்தைகளுக்கு, ஏன்னா நம்ம மெயினாக வந்து நம்ம தயாரிக்கக்கூடிய பொருள் குழந்தைங்களுக்கு தான் சாப்பிட்றதுக்கு வந்து சிறந்த உணவாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து முடிவு பண்ணோம்னா, அங்கே எங்கே நம்ம அதை அவங்கள கொண்டு பார்க்க முடியும்னா ஸ்கூல்ஸ்ல பார்க்கலாம், காலேஜஸ், இவங்கெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த அந்த இடங்கள்ல வந்து நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிச்சோம் ஃபர்ஸ்ட். அதாவது எப்படின்னா ஒரு கிஃப்டா வந்து பண்ணோம். ஒரு போட்டிகள் வச்சு இதெல்லாம் பண்ணி அங்கே பிராண்டிங் இதெல்லாம் வச்சு ஸ்கூல்ல வந்து நாங்கள் கான்செப்ட் எடுத்து பண்ண ஆரம்பிச்சோம். நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பண்ணோம். நிறைய போட்டிகள்லாம் சில்ட்ரன்ஸ் நடத்துவாங்க, அதுக்கெல்லாம் வந்து ஸ்பான்சர்ஸ் பண்ணோம். இது மூலியமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிராண்டிங்கை நாங்கள் கொண்டு வந்தோம். எங்கேயுமே வந்து பிராண்டிங் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த பிராண்டை எந்த அளவுக்கு பண்ணுமோ அந்த அதனுடைய கொடுக்குற பொருளும் அந்த அளவுக்கு தரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து லூஸ் பண்ணாமல் இருக்கணும். ஏன்னா இப்ப நம்ம கொடுக்குற பொருள் அவங்க கொண்டு போய் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு திரும்ப நம்மகிட்ட வந்து, சார் நீங்கள் கொடுத்தீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு, இந்த பொருள் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற கொஸ்டின் நமக்கு வரும்போது தான் நம்ம வந்து அதை சரியாக கொண்டு போகணும் அப்படிங்கிறத வந்து. உங்களோட பிசினஸ்ல பிக்கெஸ்ட் டேர்னிங் பாயிண்ட் எது? அந்த மொமெண்ட்ல நீங்க என்ன டிஃப்ரெண்டா பண்ணினீங்க சார்? பிக்கஸ்ட் டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு 2018 முடியும் போது கொரோனா ஸ்டார்ட் ஆச்சு இல்லைங்களா. அப்போதான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனியுமே க்ளோஸ் பண்ணாங்க. நிறைய கம்பெனிகள் வந்து நடத்த முடியல. அப்போ எங்ககிட்ட ஒரு 10-15 ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க. என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது யோசிக்கும் போது தான் வந்து உணவு வந்து நம்ம என்றைக்குமே வந்து நிறுத்த முடியாத ஒரு பொருள். இதை எப்படி கொண்டு போகலாம், பிராண்டிங் வந்து எல்லா ரீட்டைல் ஷாப்ஸும் க்ளோஸ். அப்போ இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது எப்படிங்கிறத விஷயத்த வந்து பேசும்போது வந்து தான் வந்து அம்மா உணவகம் அப்படின்னு சொல்லி அப்போ இருந்தது. அப்போ அதை நாங்கள் வந்து அங்கே மூவ் பண்ணோம். இந்த மாதிரி சார் நாங்கள் வந்து ஃபுட்டு கொடுக்குறோம், ஏன்னா மக்கள் அந்த டைமில் ஃபுட்டு கிடைக்கல, எங்ககிட்ட யாருக்குமே கிடைக்கல. அப்போ அந்த கொரோனா டைமில் நாங்கள் ஃபுட்டை வந்து எல்லாத்துக்கும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணோம். அதை வந்து 50% வந்து நாங்கள் வந்து அதுக்கு பேமெண்ட்டாக மட்டும் வாங்கிக்கிறோம், 50% எங்களுடைய கான்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும் அப்படிங்கிற இதில் வந்து அந்த ஒரு கொரோனா 3 டைமும் கொரோனா வந்தப்போ நாங்கள் அதை வந்து கொண்டு போனோம் மேடம். ஒரு சோசியல் சர்வீஸாகவும் இருக்கும், ப்ளஸ் வந்து எங்களுக்கு அந்த டைமில் ஒர்க்கும் நடக்கணும் அப்படிங்கிறதுல வந்து கொண்டு போனோம். அந்த விஷயம் தான் வந்து எங்களுக்கு அந்த பிஸ்னஸை வந்து பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்கு உதவி செஞ்சதுங்கிறது மறக்க முடியாத ஒரு விஷயம். இந்த கொரோனா டைமில் அதாவது இந்த உதவி செஞ்சதுனால கிடைக்கக்கூடிய ஒரு பலன் அப்படிங்கிறது வந்து. சூப்பர் சார். பெரிய மனசு. பெரிய விஷயம் தான் சார் இது. நெக்ஸ்ட் கேட்டிருக்காங்க சார், கிளவுட் கிச்சன் ஸ்டார்ட் பண்ணினா எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்றது சார்? ஹோட்டல் ரேட்டா? குவான்டிட்டி எப்படி கொடுக்கறது சார்? நமக்கு பெனிஃபிட் கிடைக்குமா அதுல? குவான்டிட்டி அப்படிங்கும்போது ஒரு சராசரி மனிதன் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு நேர ஃபுட்டாக வந்து 300 கிராம்ஸ் வந்து எல்லா உணவையும் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கணும். அப்போ அந்த 300 கிராம்ஸ் ஃபுட்டை நீங்கள் தயாரிக்கிறதுக்கு என்ன காஸ்டிங் வருது அப்படிங்கிறத பாருங்க. அந்த காஸ்டிங் வச்சு நீங்கள் வந்து விலை நிர்ணயம் பண்ணுங்க. அந்த 300 கிராம், அதாவது நம்ம அந்த 300 கிராம் சாப்பிட்டோம்னா உங்களுக்கு வயிறு நிறையணும். அதை அதை பேஸ் பண்ணி அந்த விலையை நிர்ணயம் பண்ணீங்கன்னா வந்து உங்களால் அதை சக்ஸஸ் பண்ண முடியும். ஆனால் விலை வந்து குறைவாகவும் இருக்கணும். அப்போ அந்த நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பொருள் வந்து அவங்களுடைய வயிறு நிறையணும். அப்படிங்கும்போது நீங்கள் கேட்கக்கூடிய விலையும் அந்த பொருளுடைய தரத்துக்கும் அவங்க வந்து பண்ணுவாங்க. கிளவுட் கிச்சன்ஸ் வந்து நீங்கள் வந்து இன்னோவேட்டிவாக நீங்கள் கொண்டு போகலாம். ஒரே மெட்டீரியலை கொடுக்காம புதுசாக நீங்கள் இப்போ நீங்கள் அப்போதே நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் மாதிரி மில்லட்டில் என்ன சார் கொண்டு போகலாம், மில்லட்டில் நிறைய இட்லிகள் பண்ணலாம். இட்லி நீங்கள் நிறைய பண்ணலாம். மாப்பிள்ளை சம்பா இருக்கு, மாப்பிள்ளை சம்பாலாம் அந்த காலத்தில் ராஜாக்கள் சாப்பிட்டது, இது கருப்பு கவுனி, இதெல்லாம் நீங்கள் வந்து இட்லி கொண்டு போனீங்கன்னா இட்லியும் தோசையும் நீங்கள் அதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா கிளவுட் கிச்சன்ஸ் நிறையா இது பண்ணலாம். அதில் நாங்கள் இப்போ மில்லட்டில் நாங்கள் நூடுல்ஸ் நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் மில்லட் நூடுல்ஸ் வந்து கொடுக்கலாம். இப்போ மில்லட் நூடுல்ஸ் நல்லாவே மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு. மில்லட் நூடுல்ஸ், மில்லட் பாஸ்தா, இதெல்லாம் நீங்கள் கொண்டு போது கிளவுட் கிச்சன்ஸ் வந்து நல்ல ஒரு இது பண்ணி கொண்டு வரலாங்க மேடம். ஆனால் பட் ரேட்டு வந்து நீங்கள் கேட்ட மாதிரி மக்கள் வாங்கக்கூடிய விலையாகவும் இருக்கணும். அந்த பொருளுக்கான விலை நம்ம அதுக்காக மக்கள் வந்து நிறைய பேர் வரணும் அப்படிங்கிறதுக்காக ரேட்டை கம்மி பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் வந்து சீக்கிரம் க்ளோஸ் பண்ணக்கூடிய கண்டிஷனில் வந்துடும். அதனால நீங்கள் வந்து மக்கள் வரணும் அப்படிங்கிறக்காக விலை கம்மி பண்ணி கொடுக்க வேண்டாம். உங்கள் பொருளுக்கான விலையை நீங்கள் சூஸ் பண்ணுங்க. நீங்கள் தயாரிக்கக்கூடிய பொருளுக்கு தரமாக ஒரு கரெக்டான விலையை நீங்கள் வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது இப்போ புரிஞ்சுக்கிறாங்க எல்லாருமே. எல்லா மக்களுமே வந்து இந்த பொருள் இந்த விலையில கிடைக்கும். ஏன்னா எல்லாருமே சோசியல் மீடியால கையில உலகத்தை வச்சுட்டு இருக்கோம். இந்த பொருள் என்ன விலைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துறோம். அப்போ அதை கண்டிப்பா எடுத்துக்குவாங்க. நீங்க கொடுக்கக்கூடிய
பொருள் வந்து கரெக்டான விலையில தான் கொடுக்குறீங்க, ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரெஃபரல்லே பிஸ்னஸ் வந்துடும். நான் இந்த க்ளவுட் கிச்சன் போனப்பா, சாப்பாடு அவங்க கொடுத்தது சூப்பராக இருந்துச்சு, கரெக்டாக இருந்துச்சு அளவு, நல்ல விலையும் கரெக்டான விலையில கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பிஸ்னஸ் வர ஆரம்பிச்சிடும். Thank you, sir. What are all the marketing activity you do now, like social media marketing? Which is an effective marketing strategy according to you? சோஷியல் மீடியால நீங்க ஏதாவது மார்க்கெட்டிங் பண்றீங்கன்னா எப்படி பண்றீங்க? எது ரொம்ப எஃபெக்டிவான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க இப்ப என்ன மாதிரியான மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க சார் விஷால் விகாஸ் ஒருத்தவங்க. இப்போ சோஷியல் மீடியா நாங்கள் மார்க்கெட் பண்ணுறது வந்து நாங்கள் என்ன தயார் பண்ணுறோமோ அதை நாங்கள் அப்படியே டைரெக்டாக காமிக்கிறோம். தட்ஸ் எங்களுடைய மேனுஃபேக்சரிங்கை நாங்கள் வந்து இப்போ காமிக்கிறோம் மக்களுக்கு. நாங்கள் இந்த மாதிரி தரமாக தான் செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து சோஷியல் மீடியாவில் நாங்கள் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ கொடுக்குறோம். இது விஷுவலாக பார்க்குறாங்க, இந்த பொருள் இங்கே தான் தயாராகுது, தரமாக தயாராகுது அப்படிங்கிறது வந்து தெரியுது. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் நல்ல சக்ஸஸ் கொடுத்துட்ருக்கு. எங்கள் சைட்லேருந்து எங்கள் பிஸ்னஸ்க்கு அது சக்ஸஸ் கொடுத்துட்ருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட்டை மார்க்கெட்டிங் கொண்டு வந்து சக்ஸஸ் ஆன பிறகு நீங்க நெக்ஸ்ட் ப்ராடக்ட் கொண்டு வரலாமா? எப்படிங்க சார்? சூப்பரான ஐடியா தாங்க மேடம். ஏன்னா நம்ம முதல்ல கொண்டு வர பொருள் வந்து நல்ல சக்ஸஸாக போயிடுச்சு பிராண்டிங்கில் அப்படிங்கும்போது அடுத்தடுத்த பொருள் நம்ம வந்து அதே சேம் நேமில் கொண்டு எல்லா கம்பெனியுமே இது பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். சரிங்களா? முதல்ல நம்மளுடைய நேமை ரீச் பண்ணுறதுல தான் வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். அதுக்கப்புறம் இந்த பிராண்டில் வந்து இதே சேம் இப்போ சக்தி மசாலா வந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பொருள் கொண்டு வந்தாங்க, அடுத்தடுத்து வரிசையாக ஒரு பொருளாக கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை வந்து ஒரே பிராண்டில் கொண்டு வரது ஈஸி. ஆனால் நம்ம முதல்ல கொண்டு வர பொருள் தரமாக இருந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நம்பிக்கை மக்கள் மத்தியில் வந்துடும். இப்போ ரியல்னா இவங்க கொடுக்க பொருள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து மக்கள் மத்தியில் நம்ம அந்த முதல் பொருளில் வந்து ஃபுல் எஃபெக்டும் நம்ம கொடுத்துறோம். நம்ம எல்லாமே வந்து அந்த பொருளில் நம்ம வந்து காமிச்சிடும். அடுத்து வரக்கூடிய பொருள் இந்த இதில் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து மக்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த ஃபுல் எஃபெக்ட்டுமே அந்த முதல் பொருளில் நம்ம கொடுத்தோம்னா அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ராடக்ட்டை சேம் பிராண்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சார், கோவிட் டைம்ல நீங்க உங்க பிராண்ட் வந்து எப்படி கொண்டு போய் சேர்த்தீங்கன்னு சொன்னீங்க. அப்போ வந்து அந்த இதுல வந்து அவ்வளோ ஒரு கன்ஃபியூஷனோட கையோஸோட எதுவுமே புரியாம இருந்த அந்த பீரியட்ல உங்க பிராண்ட் எப்படி சக்சஸ் ஆச்சு? உங்க மென்டர் ஆர் ரோல் மாடல் யாரு சார்? என்னுடைய ரோல் மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர். ஒருத்தர் வந்து ரத்னம் டாடா சார், இன்னொன்று ரிலையன்ஸ் அம்பானி. அவங்க அது என்னன்னா இவங்க 2 பேர்த்துக்குமே வந்து என்டையர் டிஃப்ரெண்ட் இருக்கு. அம்பானி சார் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே வந்து ஒரு சின்ன ஃபேமிலியிலேருந்து வந்து இந்த இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் எடுத்தாங்க. டாடா ஃபேமிலிங்க வந்து நம்ம பிரிட்டிஷ் காலத்துலேருந்தே அவங்க வந்து ஒரு பெரிய ஃபேமிலி. பட் இவங்ககிட்ட வந்து 33% வந்து எல்லாமே சோசியலுக்கு தான் செலவு பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். அப்படி அந்த ரெண்டு பேருமே நிறைய எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பயர் இருந்துச்சு 2 பேர்த்து மேலேயுமே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாடா சார் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா நான் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் டாடா ப்ராடக்ட்ல ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து மக்கள் யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து திரும்பவும் அந்த ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் கொண்டு வந்துட்டு இருந்தாரு. அதனால இன்னைக்கு வரைக்கும் டாடா ப்ராடக்ட் இவ்வளோ பொருள் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஒரு நாளைக்கு. அது ட்ரெஸ்ஸாக இருந்தாலும், பேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, ஒரு நாளாவது ஒரு ஒரு மனிதன் வந்து டாட்டாவோட பொருளை ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அது வந்து ஒரு பெரிய இன்ஸ்பயராக எனக்கு இருந்தது. அதே மாதிரி நம்மளும் இதே மாதிரி ஒரு உணவுல வந்து ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு உணவு வந்து நம்ம பிராண்ட்ல இருந்து மக்கள் சாப்பிடணும் அப்படிங்கிறத வந்து ஒரு குறிக்கோளாவே கொண்டு போகணும். ஸோ உங்க பிராண்ட் ட்ரஸ்ட் பில்ட் பண்ண நீங்க ஃபாலோ பண்ணின மெயின் ரூல் எதுங்க சார்? குவாலிட்டி தான் மெயின் ரூல். இந்த குவாலிட்டிலேருந்து ஒரு இம்மி அளவு கூட நாங்கள் வந்து சரிகள் அதை வந்து 100%னா 100%, 101 வேணாம் 99 வேண்டாங்கிறது முடிவு பண்ணிட்டோம். 100%லேருந்து மாறவே கூடாது. அந்த குவாலிட்டிலேருந்து 100% நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறத வந்து. சூப்பர் சார். வாட் அபவுட் மசாலா ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட் அண்ட் ஸ்பைஸ் பவுடர்ஸ் மார்க்கெட்? மசாலா பவுடர் மார்க்கெட் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த குவான்டிட்டியில தான் மேடம் இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரைஸை வந்து ஏன்னா இன்னைக்கு ஒரு 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 சடன் ஸ்டேஜ் வந்து மிளகா கூட விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். 300 350 ரூபா வரும். அப்போ அந்த மார்க்கெட் நம்ம அந்த டைம்ல வந்து மிளகாத்தூள் வந்து நம்ம எடுத்து அரைக்கிறதுங்கிறது வந்து சாத்தியமில்லாத விஷயம். ஸ்பைசியில் வந்து எந்தெந்த சீசனில் வந்து எந்தெந்த பொருள் வந்து விலை கம்மியாக இருக்கோ அப்போ ஸ்டோர் பண்ணி வச்சு அது வந்து அந்த ஸ்பைசஸ் விலை அதிகமாகும் போது நம்ம மார்க்கெட் கொண்டு போய் சேர்க்கும் போது வந்து ஒரு பிஸ்னஸ் நல்ல வால்யூமான பிஸ்னஸ் எடுக்கலாம். அதில் ஒரு லாபகரமாகவும் இருக்கும். What was your biggest failure or most significant setback in this business? And what did you learn from it, sir?
உங்களோட பெரிய ஃபெயிலியர் மொமெண்ட்னு ஏதாவது இந்த பிசினஸ்ல நடந்திருக்கா? இல்ல பின்னடைவுன்னு ஏதாவது தொய்வு நடந்திருக்கா? அதுலேருந்து நீங்க என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்கும் நாங்க சந்திக்கல. ஆனா என்னன்னா வந்து ஒரு பின்னடைவு வந்து எங்களுக்கும் அந்த சேம் எல்லாத்துக்கும் இருந்த மாதிரி இந்த கொரோனா டைம்ல ஒரு ஒரு சின்ன டிராப் இருந்தது. அத வந்து அடுத்து வர காலங்கள்ல வந்து அத சரி பண்ணிக்கிட்டோம். அடுத்து இதே மாரி ஒரு ஒரு நிலைமை வந்ததுன்னா, நம்ம அத எப்படி சரி பண்ணி கொண்டு போலாம் அப்படிங்கிறதையும் வந்து நெக்ஸ்ட் பிளானிங்ல நாங்க அத வச்சிருக்கோம். அந்த டைம் சேம் எல்லாத்துக்கும் இருந்த அந்த டைம்ல அந்த கொரோனா டைம்ல இருந்த அதே பின்னடைவு தான் எங்களுக்கும் இருந்தது. அது ஒரு 30% வந்து அந்த அம்மா உணவுங்களுக்கு குடுக்க முடியுமோ, அத நாங்க சரி பண்ணணும். 70% சேம் எல்லாத்துக்கும் இருந்த அதே ஒரு நிலைமை தான் எங்களுக்கு இருந்தது. ஆனா இதே ஒரு சூழ்நிலை நாளைக்கு பிற்காலங்கள்ல வரம்போது, அத எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த பீரியட் வந்து எங்களுக்கு வந்து ஒரு லேர்னிங்கா தான் அமைஞ்சிருக்கு. சார், ஆடியன்ஸோட கொஸ்டின்ஸ் இதோட முடிஞ்சுதுங்க சார். ஆடியன்ஸுமே ரொம்ப ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு வந்த கொஸ்டின்ஸ் உங்களை கூட இப்ப இன்டராக்ட் பண்ணதுல நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? இந்த கொஸ்டின்ஸ் நீங்க ஆன்சர் பண்ணது, நீங்க ஆஸ் அ சக்சஸ்ஃபுல் ஃபுட்பிரனரா இப்போ மற்ற ஃபுட்பிரனர்ஸ் உங்ககிட்ட இன்டராக்ட் பண்ணியிருக்காங்க, டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு செஷன் நீங்க கொடுத்து அவங்களுக்கு ஒரு நிறைய பிரெயின் இது நாலேஜ் பேஸ் நிறைய கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணும்பொழுது உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது சார்? நிறைய பேர் தேங்க் பண்ணிட்டே இருக்காங்க சாட்ஸ்ல உங்களுக்கு நீங்க மேடம் அதாவது என்னன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம நெறைய பேத்துக்கு சொல்லிக் குடுக்கணும் ஒண்ணு. இதுல தான் நான் சொல்லுவேன் காம்படிட்டர் அப்படிங்கிறத விட நண்பர்களா நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னாலே வந்து இந்த ஃபுட் பிசினஸ் வந்து நம்ம சக்சஸ்ஃபுல் பண்ணணும். கண்டிப்பா என்னுடைய படிப்புல எல்லாத்துக்குமே அவங்களுக்கான ஒரு இது வந்து லேர்னிங் வந்து கண்டிப்பா கிடைக்கும். இது நம்ம நம்ம இவங்களுக்கு இதுதான் கிடைக்கும், அதுதான் கிடைக்கும்னு சொல்லி நம்ம முடிவு பண்றது கிடையாது. நமக்கு மேல இருக்க ஒரு சக்தி வந்து அத முடிவு பண்ணுது. நமக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பா எந்த நிலைமையினாலும் அது கிடைச்சு தான் ஆகும். அதனால இது அதிகமா நம்ம சம்பாதிச்சு எதையும் எடுத்துட்டு போறதில்ல. நம்ம வந்து நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க முடியும்? நமக்கு தெரிஞ்ச விஷயத்த எவ்வளோ ஷேர் பண்ணலாம்? அப்படிங்கிறத நம்ம கொண்டு போலாம். அதுவே நமக்கு மிகப்பெரிய சக்ஸஸா இருக்கு. நமக்கு இதுல வந்து நம்ம ஒருத்தர்ட்ட ஒரு விஷயத்த சொல்றோம்னா, அவங்க நமக்கு 2 ஒரு நிறைய விஷயம் நமக்கு சொல்லி தருவாங்க. நம்ம எந்த அளவுக்கு நம்மகிட்ட தெரிஞ்ச விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்கிறோமோ, அது மூலியமா நமக்கும் லேர்னிங்கா இருக்கும். அவங்களும் லேர்னிங் வாங்க. அவங்களுடைய வளர்ச்சியும், நம்மளுடைய வளர்ச்சியும் 2ம் ஒரே மாரி கொண்டு போறதுக்கு ஒரு சிறந்த வழியா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஈவினிங் வந்து உங்க டைம் நீங்க ஷேர் பண்ணி நிறைய பேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா உங்களுடைய பிஸ்னஸையும் சொன்னீங்க. அவங்களோட டவுட்ஸ் எல்லாமும் கிளியர் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கோம் சார் நாங்க எல்லாரும். அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஆசமான செஷன்ல கூடிய சீக்கிரம் மீட் பண்ணுவோம் சார். நன்றி. எல்லாத்துக்கும் இவ்வளோ நேரம் என் கூட இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டதுக்கு. இந்த ஃபுட் பிசினஸ்க்கு வர்றவங்க கண்டிப்பா அந்த ஃபுட் பிசினஸ லவ் பண்ணுங்க. இதுல வந்து ஃபெயிலியரே கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு இந்த பிசினஸ நம்ம அ லவ் பண்றோமோ, அந்த அளவுக்கு இதுல வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போவோம். சின்ன சின்ன தடுமாற்றங்களும், சின்ன சின்ன சரிவுகளும் இருக்கும். அத நம்ம ஏத்துக்கணும். மனப்பூர்வமா ஏத்துட்டோம்னா, கண்டிப்பா வந்து இந்த பிசினஸ் நம்மள ஒரு ஒரு காலத்துல வந்து பெரிய ஒரு ஒரு நடிகர விட மிகப்பெரிய ஒரு புகழ நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அதுல. அத அந்த நம்ம இந்த பிசினஸ எந்த அளவுக்கு எடுத்துட்டு போறோம், நம்ம இதுல இன்னோவேட்டிவா என்ன யோசிக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த பிசினஸ் கொண்டு போவோம். நம்ம எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்தையும் சொல்லி தருவோம். நெறைய உதவி செய்வோம். அந்த மூலியமா நம்ம நம்முடைய வாழ்க்கையும் முன்னேறும், நம்முடைய தொழிலும் முன்னேறுங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு, இவ்வளவு நேரம் என்ன கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க் யூ. தேங்க்யூ சார். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற ஆடியன்ஸ் நீங்க எல்லாருமே ஃபுட்பிரினர்ஸ் அப்படின்றதுனால நீங்க என்ன ஐட்டம் வந்து நீங்க பண்றீங்க? மேனுஃபேக்சர் பண்றீங்களா? இல்ல டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கீங்களா? என்ன பண்றீங்க? நீங்க இங்க இருக்கிற மத்த ஃபுட்பிரினர்ஸ் கூட நீங்க நெட்வொர்க் பண்ணி உங்களோட பிசினஸ நீங்க வந்து க்ரோ பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு தளம் தான் இது. இது வந்து நாங்க இந்த வெபினார் எதுக்கு பண்றோம் அப்படின்னா, இங்க இருக்கிற ஒவ்வொரு ஃபுட்பிரினரும் அவங்கவங்க பிசினஸ்ல அடுத்த லெவல் க்ரோ பண்றதுக்கு இந்த சுகா ஃபுட்பிரினர் சர்க்கிள் ஒரு பிரிட்ஜா உங்களுக்கு அமையும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி செஷன்ஸ் நாங்க கண்டக்ட் பண்றோம். ஸோ நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற ஃபுட்பிரினர்ஸையும் இந்த கம்யூனிட்டிக்குள்ள இணைச்சு விடுங்க. நீங்க மற்றவங்களோட நெட்வொர்க் பண்ணலாம். உங்களுக்கு ஃபர்தரா இது எப்படி நெட்வொர்க் பண்ணணும், மற்றவங்களை என்ன பண்ணணும், காண்டாக்ட் பண்ணணும், இது உங்களோட பிசினஸ் க்ரோ பண்ணணும்னு இருந்தா நீங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. அந்த கம்யூனிட்டியில குரூப்ல இருக்கீங்க.
என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. இதை ஃபர்தரா எப்படி பண்ண போறோம் என்னன்றதை உங்களுக்கு நான் பர்சனலா உங்களுக்கு என்னென்ன மெசேஜஸ் போடுறோம். நீங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்ச காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டரிங் காலேஜஸ்ல படிச்சுட்டு இருக்காங்க, இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இல்ல மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க அப்படின்னு இருந்தா அவங்க கிட்டயும் சொல்லுங்க. அவங்களுக்கும் இங்க க்ரோ ஆகிறதுக்கு அவங்களுடைய ப்ரொஃபஷன் அண்ட் அவங்களோட பிஸ்னஸ் ரெண்டுத்துலயுமே க்ரோ ஆகிறதுக்கு இது ஒரு பெரிய ஓப்பனிங்கா இருக்கும். ஸோ நெட்வொர்க் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க எல்லாருமே காண்டாக்ட் பண்ணுங்க. சேட் பாக்ஸ்லயும் நீங்க போடலாம், இல்லைன்னா நீங்க அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில எல்லாருமே கனெக்ட் ஆயிருக்கீங்க, அதுல மெசேஜ் பண்ணுங்க. ஃபர்தரா என்னென்ன பண்ண போறோம், இதை எப்படி கொண்டுட்டு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்னோவேட்டிவான ஐடியாஸ் இருக்கு, கனெக்ட்ஸ் இருக்கு, காண்டாக்ட்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம், நெட்வொர்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்தரா ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் நெக்ஸ்ட் 2 minutes செஷன் நீங்கள் வந்து சேட் பாக்ஸில் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மெசேஜ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இப்போ டெலிகிராம் குரூப்பும் இருக்கு நம்ம சுகா ஃபுட்பிரினர் சர்க்கிள்காக, நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு, இல்லை ஏதாவது ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த சுகா ஃபுட்பிரினர் சர்க்கிள் பற்றி, இது என்ன பண்ணுறோம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்க, கனெக்ட் ஆகுங்க. நாங்கள் வந்து ஃபர்தராக உங்களுக்கு கைட் பண்ணுறோம். ஸோ விஷ் யூ ஆல் அ ஃபென்டாஸ்டிக் வீக்கெண்ட். தேங்க்யூ.